வாழைச்சித்தனே செங்கோலாக இயல்பு கொடிமரமாக நின்று கொண்டு இருக்கின்றான் திருவாய்களில் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அத்தகைய கொடிமரம் எது? அத்துணை ஆலயத்திலும் இருக்கக்கூடிய ஆற்றல்கள், கொடிமரத்தின் ஆற்றல்கள், சுரூபங்களின் ஆற்றல்கள், புண்ணியங்களின் ஆற்றல்கள் அனைத்து பக்தர்களும் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் செய்கின்ற அத்தகைய யாக வேள்வியிலிருந்து கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை எல்லாம் கிரகிக்கின்ற ஆற்றல் கொண்ட அற்புதமான இயல்பு கொடிமரம் தான் சிவமகா வாழை சித்தனின் செங்கோல் என்று அகத்தியன் உரைக்கின்றார். அகத்தியன் கூறுவது புரிகின்றதா? அகத்தியன் சொல்வது தெளிவாக புரிகின்றதா? தெல்ல தமிழில் திருமுருக பெருமானுடைய அருள் தமிழில் வெளிவரும் வார்த்தைகள் இது. அகத்தியன் கூறினால் அகத்தியன் தான் கூறுகின்றான் என்று ஏற்றுக்கொள்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இத்தகைய வார்த்தை ஒரு புனர் நிலையை உண்டாக்கும் என்று அகத்தியன் கூறுகின்றோம். கண் திறந்தாலும் அகத்தியன், கண் மூடினாலும் அகத்தியன். இவன் உரைப்பது இவனுக்கு அறியாது. இவன் வைத்திருக்கின்ற சாதனத்தில் கண்டால்தான் இவன் எவ்வார்த்தை உரைத்திருக்கின்றான் என்னும் நிலையை இவனுக்கு புரிய வரும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இது உயர் தவ ஆற்றலின் மூலமாக வெளிவருகின்ற சிவ பேராற்றல் என்று கூறுகின்றோம். உணர்ந்திருப்பார்கள், தவத்திலிருந்து ஒரு பாம்பு நெளிந்து நெட்டி சுழுமுனை வரை வந்து நிற்கும் என்று. அது பாம்பு அல்ல, உனக்குள் இருக்கும் அற்புதமான ஞான காற்றது எழுந்து நின்று நெட்டி சுழுமுனையின் மூலமாக வருகின்ற அற்புதமான ஆற்றல். அத்தகைய தவ பேராற்றலை உணர்ந்தோர்களுக்குள் பிரபஞ்சம் சரணடையும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு சரணடைகின்ற ஏற்றம் கொண்ட சபை சரணடையும். சரணடைந்த சீடர்கள் முன்னால் சபை சரணடைந்திருக்கின்றது என்று கூறுகின்றோம். அத்தகைய ஆற்றல் பெற்ற ஆதி கைலாய இறை சூட்சமன் நூல் தான் உங்கள் முன்னால் சித்தனுடைய முகப்பு திருவார்த்தையிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் இச்சீடர்களுக்குள் இருந்து வருகின்ற வார்த்தைகளும் நூல் வார்த்தைகள் என்று கூறுகின்றோம். நூல் என்றால் என்ன? அந்த பிரம்மாண்ட நாயகன் வடிவம் தாங்கிய சிவமகா வாழை சித்தன் தான் ஆதிகிரை சூட்சமன் நூல். அவன்தான் சபை, அவன்தான் சித்தன், அவன்தான் அனைத்தும் என்று கூறுகின்ற நிலைதனை பறைசாற்றுகின்ற ஆற்றல்களை அகத்தியனுக்கு வழங்கியது எது? சபையின் ஆற்றல் என்று கூறுகின்றோம் அகத்தியன். இந்நிலையில் அகத்தியனை ஒன்றாக அழைத்து சென்று கொண்டு வந்திருக்கின்றான். இவன் செல்லும் இடமெல்லாம் அகத்தியன் ஒன்றாக செல்கின்றோம். இறைகணங்கள் வருகின்றன, இறை தேவர்கள் வருகின்றார்கள், சித்தர்கள் வருகின்றார்கள், நாயன்மார்கள் ஆழ்வார்கள் எல்லாம் இறைகணங்கள் எல்லாம் இத்தகைய வளாகத்திலே சூழ்ந்திருந்தது. அகத்தியன் என்னும் நாமம் தாங்கிய இச்சீடனுக்கு சித்தன் உரைத்தவாறு வந்து நின்ற கணம் அனைத்து நிலைகளும் சபையில் இருந்து இடம்பெயர்ந்து வந்து அமர்ந்து இத்தகைய இல்லத்தை சுற்றிலும் சச்சங்க பெருவிழா நிகழ்கின்ற இத்தகைய இல்லத்தை சுற்றிலும் வேல் அருக்காவல் பணிபுரிந்து கோட்டையாக சூழப்பட்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். இவ்வாறு இச்சபை எத்தகைய ஆண்டுகள் நிகழ்த்தப்படுகின்றது? கிட்டத்தட்ட